இருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தமிழகத்தில் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்து வருகின்றன. இந்நிலையில் தற்போது திமுகவின் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி நிலையை அடைந்திருக்கிறது என்று கூறலாம். மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான தொகுதி பங்கீடு இழுபறியில் இருந்த நிலையில் தற்போது மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விசிகவிற்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டு தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. திமுக விசிக இடையே தற்போது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. நேற்றைய தினமே இந்த செய்தியை நாம் வெளியிட்டிருந்த நிலையில இன்று தற்போது அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் வகையில தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக இடையே இந்த கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. தொகுதி பங்கீடானது கையெழுத்தாயிருக்கிறது. 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே 3 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 2 தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தனி சின்னத்துல போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஏறக்குறைய திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை தவிர கடந்த தேர்தலில் இருந்த கட்சிகள்ல காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தை நிறைவு செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அடுத்த கட்டமாக இருக்கிறது. மக்கள் நீதி மையம் புதிதாக இந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கட்சியோடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து திருமாவளவன் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாகவே விசிகே மற்றும் திமுக கூட்டணியில பல்வேறு யூகங்கள் பல்வேறு தகவல் எல்லாம் பரப்பப்பட்ட நிலையில அழுத்த நிறுத்தமாக இந்த கூட்டணியிலேயே தொடர இருப்பதாகவும் எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து பயணிக்க இருப்பதாக திருமாவளவன் ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். அந்த கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் திருமாவளவன் கையெழுத்திட்டார். பல யூகங்கள் பரப்பப்பட்டன. அதிமுக தரப்பிலிருந்து விசிகேக்கு அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்ட நிலையில் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தற்பொழுது திமுக கூட்டணியிலேயே பயணிப்பது கடந்த தேர்தலை போல 2 தொகுதியில் போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள்ங்கிற பேச்சுவார்த்தையானது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் என்று குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோடு ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இறுதி செய்யப்படும் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு ஏற்கனவே வெற்றி பெற்ற சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளையே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 2 தொகுதிகளுமே தனி தொகுதிகள் என்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. 3வது தொகுதியாக பொது தொகுதி என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இந்த முறை திமுக தரப்பில் 3வது தொகுதி ஒதுக்க முடியாது என்ற ஒரு காரணத்தை கூறி 2 தொகுதிகளையும் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. கோகுல், திமுக கூட்டணியில் தற்போது விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 1 தொகுதி, ஐயுஎம்எல்லுக்கு 1 தொகுதி, கோமதேகவிற்கு 1 தொகுதி என தற்போது வரை 9 தொகுதிகள் கூட்டணி பங்கீட்டில் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் காங்கிரசிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமா காங்கிரஸ் கட்சி ஏற்குறைய முதல்ல பேசும்போது 12 தொகுதிகள் வரை இந்த முறை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். 10 தொகுதி, அதாவது புதுவையோடு 10 தொகுதிகள் கடந்த முறை வழங்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 2 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த வைக்கப்பட்டது. ஆனால் திமுக தரப்புல இந்த முறை 2 தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஏற்குறைய 7 தொகுதி தமிழகத்திலேயே 1 தொகுதி புதுச்சேரியை சேர்த்து 8 தொகுதியில் பேசி போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் 1 தொகுதியை கூடுதலாக, அதாவது 7ங்கிறதுல இருந்து 8 தொகுதியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக திமுக தரப்பில் கூறப்பட்டிருப்பதாகவும், ஆனால் கடந்த முறை ஒதுக்கிய அந்த 9+1ங்கிற அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு வலியுறுத்தி வருவதாகவும், அதனால்தான் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் இதுவரை இன்னும் ஒரு இழுபறி நீடிப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அந்த 1 தொகுதி குறைப்பதற்கு காரணம் மக்கள் நீதி மையம் வந்தால் மக்கள் நீதி மையத்துக்கு 1 தொகுதியை ஒதுக்குவது என்று திமுக முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கமலஹாசனுக்காக 1 தொகுதியை விட்டுக் கொடுக்குமாறு காங்கிரஸ் கட்சியிடம் திமுக தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் ஏற்கனவே இந்திய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி உள்ளது. அந்த 1 தொகுதியை கமலஹாசனுக்கு விட்டுக் கொடுக்கலாம். கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் அதை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும்
இந்த ஓரிரு நாட்கள்ல அது பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்துல காங்கிரஸோடு பேச்சுவார்த்தையில எண்ணிக்கையை மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொகுதிங்கிற பேச்சுவார்த்தையும் தற்பொழுது தொடங்கி இருப்பதாகவும், குறிப்பாக சில தொகுதிகளில் காங்கிரசுடைய வேட்பாளர்களை மாற்ற வேண்டும், காங்கிரசுக்கு அந்த தொகுதிகள் கொடுக்காமல் திமுகவுடைய வேட்பாளர் களம் காண வேண்டும் என்று திமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் காங்கிரஸ் திமுக இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படாததுக்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அகில இந்திய தலைவர்கள் திமுகவுடைய தலைமையோடு தொலைபேசி வாயிலாக பேசி வருகிறார்கள். குறிப்பாக தொகுதி பங்கீட்டுக்கூடிய குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலுவோடு தொடர்ந்து அகில இந்திய தலைவர் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஓரிரு நாட்கள்ல திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு ஏறக்குறைய திமுக கூட்டணி இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதிகளெல்லாம் இறுதி செய்யப்பட்டு தேர்தல் அறிவித்தவுடன் தேர்தல் பணியை தொடங்குவதற்கும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை தொடங்குவது என்ற ஒரு முடிவில் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கோகுல், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம் சார். விசிக 3 தொகுதிகளை கோரி வந்தாங்க. ஆனா தற்போது 2 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்ற தங்களுடைய கோரிக்கையில அவங்க உறுதியா இருந்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த கூட்டணி இறுதி ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா ஆரம்பம் 3 தொகுதிகள்ல 2 பொது தொகுதி, தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி கேட்டிருந்தாங்க. அவங்க கட்சியினுடைய புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் சேர்த்தி. ஆனால் திமுகவில் கூட்டணி கட்சிகள் அதிகம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணிக்கை அதிகம்ன்ற பார்வையில அவர் திமுக தொடர்ந்து அந்த 2 தொகுதிகளுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. ஆனால பொது தொகுதி என்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்பதில் திமுக உறுதியாக இருந்தது. அதே போல நிறைவேறியும் இருக்கிறது. திமுகவினுடைய எண்ணம் ஈடேறி இருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அலோகேஷன்ல செட்டில் ஆகணும். ஏற்கனவே சென்ற முறை வழங்கிய தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யக்கூடாது, முடிந்தால் குறைத்துக் கொள்ளலாம், அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று திமுக திட்டமிட்டது. அவர்களுடைய எண்ணம் ஈடேறி இருக்கின்றது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இடதுசாரிகளுக்கு 2 தொகுதி, KMDK 1, IUML 1, அதே போல விசிக 2 தொகுதிகள் முடிக்க வேண்டும், காங்கிரசிற்கு 1 தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் திமுக முனைப்போடு இருந்தாங்க. அதுல ரொம்ப ஒரு உறுதியா இருந்ததுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் என்னன்னா, விசிகாவையும் பொறுத்தவரையும் சரி, இல்ல மதிமுகவையும் பொறுத்தவரை அவர்களுடைய சின்னத்தில் நிற்பதுதான் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. குறிப்பாக விசிக 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது உறுதியாகிடும், ரொம்ப எளிதாகிடும். சோ அதனால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டால் ஒவ்வொரு முறையும் இந்த சின்னத்திற்கான பிரச்சனை அந்த சிக்கல் வராது. அதே போல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கும் போது அந்த கட்சியினுடைய அந்தஸ்து, அதே போல அவர்கள் தேர்தலை அணுகும் விதம், கூட்டணி கட்சிகளை அணுகும் விதம், இது எல்லாவற்றிலுமே உங்களுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கும், அவங்களுக்கு எளிதாக இருக்கும். அதனால அவர்கள் தொடர்ந்து அந்த சின்னத்தை பெற வேண்டும், அந்த அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு திருமா. அதில் அவர் எண்ணம் ஈடேறி இருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரை கூட அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு கட்சி தங்களுடைய சின்னத்தில் நிற்காவிட்டால் அவர்களுடைய அங்கீகாரம் பறிபோகக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர் கடைசியாக 2019 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 21 சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க. அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்பது இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தல் தான். அடுத்த ஒரு வருடத்துல எந்த ஒரு தேர்தலும் கிடையாது. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலில் நிற்காத ஒரு நிலையில இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதியிலாவது தங்களுடைய சொந்த சின்னத்தில் நின்றால்தான் அங்கீகாரம் பெறுவதோ இல்ல தங்களுடைய கட்சியினுடைய சில வரி சலுகைகள் பெறுவதை உறுதி செய்ய முடியும். உதாரணத்திற்கு கட்சிகளுக்கு நன்கொடையாக விசிகவும் சரி மதிமுகவும் சரி தங்களுடைய கட்சியின் அங்கீகாரத்தை தக்க வைக்கும் முயற்சியில் முதற்படியை எட்டியிருக்கின்றன என்பதை உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வெங்கல சிலை இந்தியா உலகத்தின் மிக உயரமான சிலையை நிறுவ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இது வெறும் சிலையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, இதில் ஒரு நேரடி செய்தி இருக்க வேண்டும்.